எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த சைட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்ரா ஏர்போர்ட்டுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்ஐஹெச்எஸ் காலனின்றது ஏரியாவில். இது மொத்தம் 3 ஃப்ளோரு. இந்த 3 ஃப்ளோரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 பாத்ரூம், அவுட்ரு பாத்ரூம் சேர்த்து 5 பாத்ரூம் வருது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சாரம் எதுவுமே வைக்கலை. நம்ம தொங்கு சாரத்துலேருந்து எல்லா வேலையுமே பண்ணி கொடுத்தோம். கொஞ்சம் ரிஸ்க் ஆகி போச்சு. ஆனால் இருந்தாலுமே 4 நாள் எல்லா வேலையுமே டோட்டல் வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு வேலை பெண்டிங்கு, சிண்டெக்ஸ் மட்டும் வைக்க முடியல. அவங்க பெட்டு கட்டி தரல. ஸோ அது மட்டும் வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையும் கம்ப்ளீட் பண்ணி இன்னும் ஒரு 6 நாள் வேலை இருக்குது. மற்றபடி நம்ம வேலையில் 4 நாளில் எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூபிவிசி அஸ்டால் பைப் நல்லா தொங்க விட்றீங்க பில்டிங்கில். கன்சீல்ட்டை பொறுத்தளவுக்கு சிபிவிசி எஸ்டிஆர் 11 தான் யூஸ் பண்ணுறோம். எஸ்டிஆர் 13.5 யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ப்ரெஷர் பம்பு போட்டாலும் ஹாட் வாட்டர் எல்லாத்துக்குமே எஸ்டிஆர் 11 நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதை போல் உங்கள் வீட்டுக்கு ப்ளம்பிங் வேலை பண்ணோம்னா நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக கோயம்புத்தூரில் எந்த ஏரியாவாக இருந்தாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். எவ்வளோ பெரிய ரிஸ்க் இடமா இருந்தாலும் சரி, அதை ஈஸியாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். வேலையும் பர்ஃபெக்டாக நீட்டாக சூப்பராக பண்ணி தருவோம். முடிஞ்ச அளவுக்கு மேஸ்திரியாக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், எல்லாருமே கொஞ்சம் தொங்குச்சாரத்தை வேலையை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சாரை வச்சிங்கன்னா எங்களை மாதிரி ப்ளம்பர் ஒரு 2 நாளில் வேலையை முடித்து கொடுத்துருவோம். தொங்குச்சார வேலைனால ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இருந்தாலும் அதை ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு. மொத்தம் 3-4 நாளில் எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கன்சீல்டு, அவுட்ரு, ஃப்ளோரிங்கு, சிண்டெக்ஸ் தவிர எல்லா வேலையுமே பார்க்காம எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஏன்னா G+1னா கூட சாரம் தேவையில்லை. G+2, 3னா சாரம் இல்லாமல்னா நம்ம சும்மா ஆணி அடிச்சுட்டு வந்தால் ஓகே. பட்டு எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் பண்ணி கோச் ஸ்கூர் போட்டு ரில் பண்ணி பக்காவாக லெவல் பண்ணி கொண்டு வரணும்.